தெய்வீக பக்தி கதை. முருகன் அருளால் கண்ட உண்மை. பிறந்த இடத்தில் உள்ள குழப்பங்களை தீர்க்கும் ஒரு சிறிய கிராமத்தை பற்றிய கதை இது. கதை: அறியாத உலகில் தவித்தவன் கதிர் ஒரு நம்பிக்கையற்ற பிள்ளை. அவன் பக்தி இல்லாமல் உலகில் வாழ்வை அதிவேகமாக பார்த்தான். இழந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துவிட்டான். எப்போது அவன் பசும்பசுதான் ஒரு விஷயத்தை கண்டான். முருகன் கோயிலின் அருகே பயணமாகி செல்லும்போது அந்த பயணத்தில் ஒரு பெரிய சின்ன பசு அவனை பின்தொடர்ந்தது. முதலில் கதிர் அவனை பாராமல் செல்ல முயற்சித்தான். ஆனால் பசு அப்போது தனது கழுத்தில் இருந்த சிறிய இலை கொத்து கரையில் வைத்துக்கொண்டு அவனின் முன்னே சென்றது. அந்த இலை கொத்து முருகனின் அருளைச் சுடுகாட்டியது. இது அவனுக்கு பக்தி தேவை என்பதை உணர்த்தியது. சிறிய விஷயங்கள் பெரிய அருளைக் காண்கின்றன என்று அவர் எண்ணினான். பின்னர் கதிர் அப்போது கொஞ்சம் அதிர்ச்சியடைந்தான். அப்போது அவன் திரும்பி அந்த பசுவை கொண்டாடி முருகனின் திருவடியை எடுத்து முழுமையாக அன்புடன் தொழுந்துவிட்டான். அந்த நாளிலிருந்து கதிரின் வாழ்க்கையில் ஒரே மாற்றம் நிகழ்ந்தது. அவன் பக்தியோகம் மற்றும் முருகன் அருள் வாழ்ந்த இடத்திலிருந்த ஒளியை காணத் தொடங்கினான். செய்தி: இந்த கதை நமக்கு சொல்லும் அர்த்தம் கடினமான சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு பக்தி நம்பிக்கை வழியாக நாம் இறுதியில் உண்மையான அருளை காணலாம் என்று உணர்த்துகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? மேலும் பல தெய்வீக பக்தி கதைகள் உங்களுக்கு தேவையா?